ஹலோ ஒரு நிமிடம். இது உங்கள் வாழ்வுக்கான நல்வார்த்தை. உங்கள் அன்பு யார் மீது உள்ளது? 1961ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இங்கிலாந்தின் மகாராணியாகிய எலிசபெத் நேபாளத்தின் தலைநகரான காத்மாண்டுக்கு வந்திருந்தார். அப்பொழுது எவரெஸ்ட் சிகரத்தின் அருகிலுள்ள கிராமத்தில் வசிக்கும் குஞ்ஞோவுக்கும் அவரது மனைவியாகிய சும்பிக்கும் மகாராணியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. சும்பி அப்போது நிறைமாத கர்ப்பிணியாகவும் இருந்தாள். அவர்கள் நீண்ட தூரம் கரடு முரடான பாதை வழியாக 180 மைல் தூரத்தை 10 நாட்களில் கடந்தனர். வழியில் பிரசவம் ஏற்பட்டது. 1 மணி நேரம் மட்டுமே ஓய்வு எடுத்துவிட்டு மறுபடியும் கையில் குழந்தையுடன் பயணம் செய்து மகாராணியை சந்தித்தனர். மகாராணியை காண வேண்டும் என்ற ஆர்வமே கரடு முரடான பாதைகளை கடந்து செல்ல தூண்டியது. அதுபோல தானியேலுக்கு ஆண்டவர் மேலிருந்த பக்தி வைராக்கியம் தடைகளை தாண்டி செயல்பட தூண்டியது. ராஜாவை தவிர யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது என பத்திரத்தில் ராஜா கையெழுத்திட்டது தெரிந்தும் தான் முன்பு செய்து வந்தபடியே ஜெபித்தார். தேவனை சந்திக்கும் நேரத்திற்கு தடைகள் வந்தாலும் தேவன் மீதுள்ள அன்பு நிமித்தம் தொடர்ந்து செய்கிறார். சிங்கங்களின் கெவி பரிசாக கிடைத்தாலும் தயங்காமல் அங்கும் செல்லுகிறார். ஆனால் இன்று கிறிஸ்தவர்களாகிய நம்மில் அநேகர் இயேசுவை நேசிக்கிறேன் என சொல்லுகிறோம். ஆனால் சிறு கஷ்டம், சோர்வு, தோல்விகள் வந்ததும் துவண்டு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். கிறிஸ்துவின் மீது அன்பிருந்தால் கஷ்டங்கள், சோர்வுகள், தோல்விகள் ஒரு பொருட்டாக தெரியாது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவன் மீதுள்ள அன்பினால் அக்கினி சூளையில் போடப்பட்ட போதிலும் அவரை விட்டுவிடவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு யார் மீது உள்ளது? மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டுமென்றா அல்லது தேவனை பிரியப்படுத்த வேண்டுமென்றா? உங்கள் அன்பு தேவன் மீது இருந்தால் அவருக்காக எவற்றை சகித்தீர்கள், எதை விட்டு கொடுத்தீர்கள் என சிந்தியுங்கள். அவர் மீதுள்ள அன்பு சகலத்தையும் சகிக்க தேவையான பலனையும் நமக்கு தரும். நம் முதல் அன்பும் முழு அன்பும் அவர் மீது இருந்தால் போதும். தேவனுக்காக பாடுகள் மற்றும் கஷ்டங்களின் மத்தியிலும் நிலைத்திருக்க முடியும். அவரும் இதற்கான பலனையும் உங்களுக்கு தந்தருளுவார். அன்பு செலுத்துங்கள், அவருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.